பச்சளையை கொடுக்கல. அப்படியா? ஆமா, எங்க கிளவி சொல்லிட்டு போனா பச்சளை எல்லாம் தெரியத்தான் செய்யும். இதை கொடுத்தோம்னா நான் உள்ள போய் மாட்டிக்கிடுவோம்ட்டு பச்சளையை யூஸ் பண்ணது கிடையாது. அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் சரி, கருவழித்த தோஷத்தால் கை குழந்தை கிடையாது, ஆமையா, உருவழித்த தோஷத்தால் ஒரு குழந்தை கிடையாது என்று அந்த ஆண்டவனாகிய பகவான் என்ன ஆள முடியாது ஈஸ்வரிய பார்வதியே பிள்ளை வரம் கொடுத்தால் பின்னால விளைவுவர், மகளை வரம் கொடுத்தால் மனக்கவலை வந்து குழந்தை வரம் கொடுத்தால் குழந்தை வரம் கொடுத்து நமக்கு கொடுங்கவலை வந்து என்னை போல பெண்ணல்ல பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கவே, மங்கைக்கு மனம் இறங்கி மகளை வரம் கொடுக்கவே, கல்லாய உம்மனது கடுகள உயரங்களை இரும்பாய உம்மனது இரும்பாய உம்மனது சாமி எல்லா உயரங்களையும் சாமி எல்லா உயரங்களையும் பெண்ணை கண்டா பேயு மனம் இறங்கும்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் கூட உமக்கு மனசு இறங்கவில்லையா? இறங்கலையா? கல்லாவும் மனது கடுகளவும் இறங்கவில்லையா இறைவா? இறைவா, இரும்பாவும் மனது எல்லளவும் இலகவில்லையா? பிள்ளை இல்லா 2 பேருக்கும் நீங்க பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். ஏய் பார்வதி, என் பேச்ச மீறி நீ எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. பேசாம என் பின்னாலவா, இவங்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி பின்னால இடைஞ்சல் வரும். சொன்னதை கேளுனார். பார்வதி பார்த்தா, நீங்க மட்டும் இப்ப குழந்தை வரம் கொடுக்கலன்னு வையும், உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். சாமி பிள்ளை கொடுக்காவிட்டா பிள்ளை கொடுக்காவிட்டா பின்னால வரமா கைலாச வரமா கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமான் என்று சொல்ல மாட்டேன், ஆக்கி அவிக்க மாட்டேன், ஆளன் என்று சொல்ல மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன். நீர் மட்டும் இப்ப பிள்ளை வரம் கொடுக்கலன்னு வையோ, உம்ம பின்னால ஒரு அடி எடுத்து கூட வைக்க மாட்டேன். என்னைக்கு உங்களை எதிர்பார்த்து பாத பூஜை முடிப்பேன், பணிவிடை செய்வேன். இனிமே உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. அவன் பட்டினி தான் கிடக்கணும். ஆக்கி அவிக்க மாட்டேன், உங்களை ஆண்டவன் சொல்ல மாட்டேன், ஆளவன்னு சொல்ல மாட்டேன். நான் அப்படின்னால இன்னைக்கு வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துட்டுன்னு வையி, இந்த அம்மா சொன்னது அந்த ஐயா கேட்கலன்னு வச்சுக்க, முடிஞ்ச வரைக்கும் பிடிவாதம் பண்ணி பாப்பா. ஐயா அதை மீறி இந்த அம்மா சொன்னதை கேட்கலன்னு வையி, நேர சமையல் கட்டுக்கு வருவா, சட்டியை தூக்கி பெட்டியில போடுவா, பெட்டியை தூக்கி சட்டியில போடுவா, வீட்டுக்குள்ள இருந்த பாத்திரம் வெளியே பறக்கும். பாத்துக்கோ, சொம்பு பிறகு அன்னைக்கு யாருக்கும் சாப்பாடு பொங்க மாட்டா, பேசாம பட்னியா படுத்து தூங்கிடுவா. அத மாதிரி இந்த பார்வதி நீங்க நான் சொன்னதை கேட்டு பிள்ளை கொடுக்கல, நம்ம கூடயே வரமாட்டேன்னா என்ன சொன்னாலும் என்ன ஆள முடியாதென்று இறைவன் சொல்ல, ஆதிசக்திக்கு ஆங்கார கோபங்கள் வந்து இனி நாமல் இவர்களுக்கு பிள்ளை கொடுக்காமல் விடக்கூடாது. நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நம்ம அருளால் பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவான், ஆதிசக்தி வார்த்தையே நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவானும் கொடுக்காவிட்டால் பார்வதி நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் சாமி கண்ணன் தக்க நான் கொடுப்பேன்.
சொன்னதனால பிள்ளை இல்லாத நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ. ஆண்டவா, ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் இல்லை. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. மாச்சு வரந்தா நான் போய் முதலையா பிறக்கிறேன்னா மாச்சு வரந்தரனுமானா நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தா ராஜனாக கொத்தி குடிச்சிரும். அதனால இவங்களுக்கு தெய்வ பிள்ளையாக பிறக்க இருப்பதனால அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 8 பிள்ளைகளாக பிறவி செய்ய வேண்டும் என்று இந்த அமிர்த 8 கலசத்தை நீ 2 பேருக்கு கொண்டு போய் வரமா கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் 1 மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வர சொல்லு. அந்த 48 நாள் 1 மண்டலத்துக்குள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை மட்டும் எடுத்து கரு உருவாக சனித்து நீ கை குழந்தையாக பிறக்க வேண்டும் போனார். பார்வதி அப்படியே அமிர்தம் என்னும் 8 கலசத்தை கொண்டு வந்து பகவானும் பார்வதியின் அருளாலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கு வரமாக கொடுக்க பார்வதி நினைச்சதுனால 8 பிள்ளைய கொடுத்தா இந்த பத்திரகாளி அம்மா பிறந்தா. அதனால பெண்கள் நம்ம நினைக்கும் நம்ம வெறும் பெண்ணும் தானே, நம்ம பெண்ணும் தானே, பெண்ணா பிறந்துட்டோமே நம்ம தான் அப்படி நினைக்கும். அப்படி நம்ம நினைக்க கூடாது. உலகத்திலே ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால். பெண்ணு நினைச்சா எதை வேணாலும் செய்து முடிக்க முடியும். ஒரு வீட்டை நினைச்சானா தூங்கும் போது தலையில கல்ல போட்டு கொண்டு விடுவா. ஒரு வீட்டை வந்து வாழ வைக்கணும்னா வாழ வச்சிருவா, தாழ வைக்கணும்னு சொன்னா கால வச்சிருவா, அந்த குடும்பத்தை தாழ வைக்கணும்னாலும் தாழ வச்சிருவா, வச்சிடுவா. அவங்க கையில. அதனால் பெண் நினைத்தா எதையும் செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமா தான் இந்த பார்வதி செய்த காரியம் அம்மா பிறந்தா. அப்ப இந்த அமிர்த கலசத்தை நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் கொடுக்க அமிர்த 8 கலசத்தை கைலாசத்தை விட்டு நாகலோக வட்டணத்துக்கு வந்து நாகராஜனும் நாகக்கன்னியும் வட்ட வடிவமாக அடுக்கி நாக 2 தன்னுடைய உடலை போட்டு சுத்தி அவங்க படத்தை மேல போட்டு விரித்து ஆமா 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் 1 மண்டலங்களாக நாகராஜனும் நாகக்கண்ணி வாயில போட்டுக்கலா நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருந்து வந்தார்கள். 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் 1 மண்டலத்திலே அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறார் சாமி நான்
ஹரிராமன் தங்கையம்மா அம்பிகைய பத்ரகாளி அண்ணனும் தங்கையுமா விளையாடி வாராரே ஹரிராம ஸ்ரீராமா அயோத்தியா ஆண்டராமா கோசலையா திருமகந்தா கோதண்டன ரகுராமா பார்க்கடவி பள்ளி கொண்டே பரந்தாம வாருமையா ஹரிராமன் தங்கையம்மா அம்பிகைய பத்ரகாளி ஆடி வரு வேளையில ஏப்பிளைய கையிலெடுப்பா வேண்டியவருக்கு வரம் கொடுப்பா அவ கப்பரைய கையிலெடுப்பா கத்தீர காளியம்மா கண்டவர்க்கு வரம் கொடுப்பா முட்டைக்கைய கையிலெடுப்பா உண்மை குறி சொல்லிடுவா சூலாயுத கையிலெடுப்பா சொல்லி வரம் கொடுப்பா கத்தீர காளியம்மா வாக்கு சொல்லும் தெய்வமம்மா பரம்பரிய காளியம்மா பத்தினியா மண்டனாலே பத்திர காளியம்மா பட்டணங்க பட்டுக்காரி சரிகப்பட்டு சேலக்காரி சிங்கமுக வாகனத்தில் சீறிக்கொண்டு வாராளம்மா செல்லமக பத்ரகாளி ஆடி ஒரு வேளையில ஓடுங்கம்மா ஒரு குலவே பொன்னான மணி குலவே உலக இந்த மக்களுக்கு ஓடி வரம் கொடுப்பா சொல்லி வரம் கொடுப்பா தாயான பத்ரகாளி சொற்பனத்து காட்டிடுவா சொல்லி நல்ல வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா அவன் சொற்பனத்தில் காட்டிடுவா அவன் சொல்லி வரம் கொடுப்பா சொற்பனத்தில் காட்டிடுவா பத்திர காளியம்மா ஆடி வாரா பாடி வாரா பாடி வாரா ஆடாளி போடு வாரா எம்மா ஓடுவாளா ஆடுவாளா என் பத்திர என் காளியம்மா என் ஊர சத்தம் என் போடுவாளா வந்தாலும் போதும் அம்மா வஞ்சனைகள் தீரும் அம்மா அவ வாக்கு சொன்னா தப்பாது என் வரம் கொடுத்தா அது பொய்யாது என் தாயான என் பத்ரகாளி சொல்லி நல்ல வரம் கொடுப்பா சொற்பனத்தில் காட்டிடுவா அவன் சொல்லி நல்ல வரம் கொடுப்பா என் பத்திர என் காளியம்மா அத சொற்பனத்தில் அவ காட்டிடுவா உன் திருநீரு போன இடம் ஒரு குறையும் வந்திடாது போன இடம் அவன் ஊரு எல்லாம் ஒம்பையரு என் பத்திர என் காளியம்மா என் உலகமெல்லாம் என் உன்புகளா நாடு எல்லாம் ஒம்பையரு நகரமெல்லாம் உன்புகளா ஓடியா அவ அம்பிகையா பத்ரகாளி என் அக்காலங்க அவ 8 பேரும் என் வட்டமிட்டு என் வாராளம்மா என் வடிவழகி என் பத்ரகாளி ஆடி வரும் அம்மாளுக்கு போடுங்கம்மா ஒரு குலவே சித்தாத்தா கரையதில சின்ன பெண்ணா வந்தாளா
பகவானுக்கு அம்மா போடுவாளா பகவானுக்கு போடுவாளா பரிசோதனை பார்ப்பாளா பாப்பாளா முத்து போட்டு முத்திரைக்கு முத்து போட்டு முத்திரைக்கு கண்ணனா தேவியாவா தேவியவா புட்டாபுரம் காத்தவளா காத்தவளா பொல்லாத பத்ரகாளி பத்திரகாளி கைலாச மலையடியில மலையடியில முத்து போட்டு முத்திரைக்கு போட்டு முத்திரைக்கு கண்ணைய நம்மடியில ஜனமதியில ஆக்கு வர அழைக்கு வர வரும் அழிக்கு வரும் 1008 வர 1008 வரும் வெல்லும் மரம் வெல்லும் மரம் வெல்லும் வரும் அண்ணாச்சி இப்ப கதவை கீழே தள்ள போறாவோ என்னது இரும்பு இரும்பு கதவை சாச்சிராதிய அண்ணே கேட்ட தள்ளமாட்டேன் அது சாமியை கூப்பிட்ட உடனே அண்ணனுக்கு நிக்க முடியல பாத்துக்கோ கேட்டு சாஞ்சிருக்கும் மத்தியோ ஆ? கேட்டாலும் அவ சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆ. இங்க வந்து நல்லா கதை கட்டுக்கிட்டு இருக்காவ என்ன செய்ய அந்த அம்மா வந்து குடியிருக்கா பிறகு அதனால ஆக்கு வர அழைக்க வர 1008 வர எட்டு வரும் வெல்லும் மரம் வெல்லும் மரம் வெல்லும் வரும் புட்டாபுரம் பத்ரகாளி கோடி வரங்கள் அம்மா வாங்கி கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து மலை கடந்து கனக சங்கிலி வருவதம்மா பர்வதகிரி வருவதமா நெருப்பாறு வைப்பாரா வைப்பாலோ நேரங்கள்லாம் ஒரு சுனையா ஒரு சூனையா இருட்டு நாடு கடலை விட்டு நாடு கடலை விட்டு ஏங்க போக நாடு விட்டு நாடு விட்டு போதராந்த வட்டணம்மா ராஜ பட்டாளமா பெருகி வாராளே வாராளே சீர்காழி சிதம்பரமோ சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக பாதையாக பூலோக வந்தல்லவோ வந்தல்லவோ தென்றெழுத்த வேலுகின்ற நம்ம தென்காசி மாவட்டத்தில மாநகரத்தில குளிர்ந்த தீர்த்த ஆட வேணும் அம்மா குச்சால வந்தல்லவோ வந்தல்லவோ அருவிக்கர நீராடி நீராடி குச்சால நாதரையும் நாதரையோ குழல் வாய்மொழி அம்மாளையும் வாய்மொழி அம்மாளையோ கண்டுமெல்ல நான் வணங்கி நான் வணங்கி குச்சால தன்னை விட்டு தன்னை விட்டு தென்காசி தன்னதியில தன்னதியில ராஜ கோபுரத்தில் கோபுரத்தில் விசலாட்சி உலகம்மா ராஜி உலகம் காசி விஸ்வநாதரை வணங்கி வழங்கி தென்காசி தன்னை விட்டு தன்னை விட்டு செங்கோட்டை பாதை கூடி கோட்ட பாதை கூடி புளியரை வழியாக வழியாக ஆரியங்காவூர் தனை கடந்து அங்கிருந்து வயனமாகி வழியாக புனலூர் பாதை கூடி பாதை கூடி எங்க போவோம் என்று எங்கே போவோம் என்று ஒட்டார கரையடியில கரையடியில பகவதிய நான் வணங்கி நான் வணங்கி அங்கிருந்து வயனமாகி பயணமாகி ஒட்டாரக்கர வழியாக வழியாக கொல்லம்மா நகரத்தில மாநகரத்தில ஒளிவிருக்க வேணும் என்று வேணும் என்று நாடார் குலம்மதியில குலமாதீரா சான்றோர் மக்களைத்தான் ஒரு மக்களை சத்திரியர வளர்த்தவளா காத்தவளா சக்தி கொண்ட பத்ரகாளி கொண்ட மக்களை கொல்லம்மா நகரத்தில மாநகரத்தில எத்தனையோ ஊர் இருக்க ஊர் இருக்க அத்தனையும் தான் கடந்து அத்தனையும் தான் கடந்து கொல்லம்மா நகரத்தில மாநகரத்தில ஊருக்கு மத்தியில ஊருக்கு மத்தியில பத்ரகாளி நிலைய வாங்கி நிலையம் வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையும் ஆண்டுக்கு ஒரு முறையோ கொடை போட்டு கொடுப்பாரா கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா வாக்கு சொல்லுவாங்க தேடி வந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லுவாளா வாக்கு சொல்லுவாங்க வாக்கு சொன்னா தப்பாது தப்பாது பத்திர காளியம்மா காளியம்மா வரம் கொடுத்தா பொய்யாது பொய்யாது சொல்லி வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா சொற்பனத்தை காட்டிடுவா ஆடிடுவா தாயான பத்ரகாளி பத்திரகாளி அவ திருநீரு போன இடம் அது ஒரு முறையும் வந்திடாது வந்திடாது பத்திர காளியம்மா காளியம்மா இந்த கொல்லம்மா நகரத்திலே வந்து ஆமையா ஊருக்கு மத்தியிலே நிலையத்தை வாங்கி ஆமா ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து ஆமா போக்குவரத்து மக்களுக்கு காவலாகவும் அமர்ந்து கொண்டு ஆமையா என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா அம்மா இந்த கொல்லம்மா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மக்களையும் மக்களையும் அம்மாளையும் தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் ஆமா என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா ஆமையா இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அம்மாளை தேடி
தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்கள் ஒரு பயிராக பத்திரகாளி அம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிறந்தது வேதகிரி அவ விளையாட வந்தது கொல்லத்தில வேம்பு பிறந்தது வேதகிரி அவ
கொல்லத்திலே அவ வெற்றிலை பாக்கு வளர்ந்தேங்க அவ எத்தனை கேட்டாலும் தந்திடுவா வெற்றிலை பாக்கு வளர்ந்தேங்க அவ எத்தனை கேட்டாலும் தந்திடுவா அள்ளி வரந்தர மத்திர காலிக்கு ஆனந்த கும்மி அடிக்கலாம் அள்ளி வரந்தர மத்திர காலிக்கு ஆனந்த கொலவ போடுங்கம்மா கொலவ மயங்கி வாராள மத்திர காலிக்கு மயில குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா மயங்கி வாராள மத்திர காலிக்கு மயில குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா அவ வெள்ளி மாலையில வேட்டையாடி அவ வெண்கல பானையில் பொங்கலிட்டு வெள்ளி மாலையில வேட்டையாடி அவ வெண்கல பானையில் பொங்கலிட்டு வேத்து வாராள மத்திர காலிக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா வேத்து வாராள மத்திர காலிக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா ஓடி எந்த தெருவழி வாராள அவ ஏலைய கண் கொண்டு பார்ப்பாள் எந்த தெருவழி வாராள அவ ஏலைய கண் கொண்டு பார்ப்பாள் இந்த நிலவுக்கு தண்டன பட்டுக்கு இப்ப வரு வளங்காளியம்மா இந்த நிலவுக்கு தண்டன பட்டுக்கு இப்ப வரு வளங்காளியம்மா அது ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் ஐயா வசந்தப்பட்டணம் இந்த ஊரா ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் ஐயா வசந்தப்பட்டணம் இந்த ஊரா பட்டணத்தில் உள்ள பத்திரகாளிக்கு பறந்து கும்மி அடிங்கலாம் பட்டணத்தில் உள்ள பத்திரகாளிக்கு பறந்து கும்மி அடிங்கலாம் தன்னானே
ஒரு பாட்டு பாடி நிறைவு செய்கிறோம். சரி ஐயா. கண்ணில கண்டா கண்ணீர் வருடே கரும வீரரே எங்கள் காமராஜரே, கண்ணில கண்டா கண்ணீர் வருடே கரும வீரரே எங்கள் காமராஜரே, இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுடா, இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுடா, நீ வதச்ச விதடா நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான், நீ வதச்ச விதடா நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான், கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே, வருதே கரும வீரரே எங்க காமராஜரே, வருதே கரும வீரரே எங்க காமராஜரே. மத்தியான சாதத்தை மறந்தும் தின்னதில்லை, மத்தியான சாதத்தை மறந்தும் தின்னதில்லை, விதவிதமா உணவுகளும் கிடைக்குது, பள்ளியில விதவிதமா உணவுகளும் கிடைக்குது, சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாது இல்லை, சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாது இல்லை, ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க, ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க, புத்தகத்தோடு சாமன்றி புது புது திட்டங்களா, புத்தகத்தோடு சாமன்றி புது புது திட்டங்களா, என் மனசு குளிர குளிர இப்ப உங்களைத்தான் நினைக்கிறேன், என் மனசு குளிர குளிர இப்ப உங்களைத்தான் நினைக்கிறேன், கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே, கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்க காமராஜரே, கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்க காமராஜரே. நீ இருந்த காலத்தில நான் பிறக்க கூடாதா, நீ இருந்த காலத்தில நான் பிறக்க கூடாதா, நினைச்சு நினைச்சு தினமும் நானும் ஏங்குறேன், உங்களை நினைச்சு நினைச்சு தினமும் நானும் ஏங்குறேன், ஆளு மட்டும் உயரம் இல்ல ஆளுமையும் உயரந்தான், ஆளு மட்டும் உயரம் இல்ல ஆளுமையும் உயரந்தான், என் கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி ரெண்டு தான், என் கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி ரெண்டு தான், புத்தக சுமைய தூக்கினா சுமை எனக்கு சுகமையா, புத்தக சுமைய தூக்கினா சுமை எனக்கு சுகமையா, நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்குனியோ, நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்குனியோ, கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே, கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்க காமராஜரே, கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்க காமராஜரே. இதுவரைக்கும் எங்கள் நன்றி சார். இதுவரைக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் ஆமையா. இந்த ஆலயத்திற்கு இந்த தைப்பொங்கல் திருவிழாவிற்கு ஆமா. எங்களையும் வரவழைத்த இந்த நாடார் சங்க உறுப்பினர்கள் தலைவர்கள் அனைவர்களுக்கும் எங்களுக்கு இதுவரைக்கும் நேரமளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இங்கே அமர்ந்து கொண்டிருந்த பக்த கோடி பெருமக்களுக்கும் பரிசளித்த செல்வச்சீமான்களுக்கும் ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் இன்றைக்கு மத்தியான வேளையிலே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வாய்க்கு ருசியாக சமைத்து போட்ட சமையல் பிள்ளை அன்னார் அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் இங்கே வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் அவர் ரெண்டு ஆட்டம் போட்டு வீட்டுக்கு போயிட்டாவோ வீட்டுக்கு ஆகையினால் வந்திருந்த அமர்ந்திருந்த அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.
சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.